செவ்வாய்க்கிழமை வடக்கம் நேற்றாண்டு நிகழ்ச்சியின் இரண்டாவது நேர்காணல் பகுதியில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இந்த இரண்டாவது நேர்காணல் பகுதி சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு இடம்பெறுகின்ற ஒரு விசேட நேர்காணல் பகுதியாக அமைய காத்திருக்கின்றது. இந்த நாளுக்கும் இன்றைய தலைப்புக்கும் பொருத்தமான வகையிலே மிக முக்கியமான ஒரு அதிதியை நாங்கள் கலைத்து வந்திருக்கின்றோம். இலங்கை திருநாட்டின் மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சின் கௌரவ அமைச்சர் சாவித்திரி போல்ராஜ் அம்மையா அவர்கள் இந்த வழியில் இருந்திருக்கிறார். சரோஜா சாவித்திரி போல்ராஜ் அம்மையாரை நாங்கள் பணிவன்போடு இந்த வழியில் கலைத்துக்கு வரவேற்கின்றோம். வணக்கம். வணக்கம். சர்வதேச மகளிர் தினம் பற்றி நாங்கள் பேசுகின்ற பொழுது இளைஞருடைய பெண்களுடைய பாதுகாப்பு தொடர்பாக நாங்கள் முதலில் பேச வேண்டியதாக இருக்கின்றோம். ஆகவே பெண்களுடைய பாதுகாப்பு அதனை விஷயமாக கவனத்தில் எடுக்கின்ற பொழுது இதுகள் தொடர்பாக பெண்களுடைய உரிமைகள் தொடர்பாகவும் அரசாங்கத்தினுடைய நடவடிக்கை எத்தகையதாக இருப்பதாக நீங்கள் பார்க்கின்றீர்கள். இந்த அமைச்சுக்கு பொருத்தமான ஒரு விடயம் என்பதற்கு காரணமாக கேட்கின்றேன். மகளிர் பாதுகாப்பு என்றதில் முக்கியமாக நாங்கள் 3 பிரிவுகளை நாங்கள் காண்கிறோம். ஒன்று தான் இந்த பொருளாதாரத்துக்குள்ள அவங்களுக்கான அங்கீகாரம் இல்லாவிட்டால் அவங்க பாதுகாப்பற்ற நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அதே போல தான் சட்டத்தின் சமத்துவம் இல்லாமல் அடுத்தது தான் அடிப்படை உரிமைகள் பெற்றுக்கொள்வதில் தடை அல்லது தாமதங்கள் ஏற்படுகின்றது. இந்த 3 விடயத்திலும் கவனம் செலுத்தி நாங்கள் ஒரு அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் பார்க்குறோம். இந்த பெண்களுக்கு பாதுகாப்பான பொருளாதார சூழலை உருவாக்கி கொடுப்பதும், சட்டத்தின் முன் அவர்களுடைய பிரச்சனைகளுக்கான சரியான தீர்வுகளை வழங்குவதும், அதே போல் அடிப்படை மனித உரிமைகள் பெறும்போது சிறார்களுக்கும் பெண்களுக்கும் சமத்துவமான உரிமைகளை பெறக்கூடிய சூழலை உருவாக்குவதிலும் நாங்கள் திடமான கொள்கையில் நாங்கள் அரசாங்கம் இருக்கின்றோம். அதே போல் இப்போதே இருக்கின்ற நிலையை பார்த்தோம் என்று சொன்னால் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்ற வன்முறைகள், இப்போ அண்மை காலத்தில் பார்த்தாலும் கூட கொலை சம்பவங்கள், மற்ற பாலியல் ரீதியான வன்முறைகள் போன்ற வகையில் இந்த பாலியல் அடிப்படையிலான வன்முறைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு வருகின்றது. அதற்கான இந்த சட்ட மூலங்களை அமுலாக்கம் செய்தலும் இருக்கின்ற சட்டத்தை பலப்படுத்துவதும் என்ற விடயத்தில் நாங்கள் முக்கியமான கவனத்தை சென்ற வருடமும், அதாவது 2025ஆம் ஆண்டும் இம்முறையும் நாங்கள் இந்த சட்ட மாற்றங்களுக்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம். அதே போல் இந்த வீட்டு வன்கொடுமைகளால் பாதிக்கப்படுகின்ற பெண்களுக்கு பாதுகாப்பு நிலையங்களை அமைத்து கொடுக்கும் வகையில், அதாவது சில நேரத்தில் நாங்கள் பார்க்கின்றோம் இந்த வன்கொடுமைகள் காரணத்தாலும் இந்த நுண்கடன் வசதிகளை பெற்றுக்கொண்டு, அதே போல் வீட்டில் இருக்கின்ற ஏனைய பிரச்சனைகள், மதுபோதைக்கு அடிப்படைப்படுகின்ற கணவர்களால் ஏற்படுகின்ற துன்புறுத்தல் போன்ற விடயங்களால் உயிரை மாய்த்து கொள்வது சம்பவங்களுக்கு தள்ளப்படுகின்ற பெண்களுக்கு என்ன நிவாரணம் வழங்க முடியும் என்றதை யோசிக்கும் போது அவர்களுக்கான பாதுகாப்பு இல்லங்கள் தேவை. இப்போ இலங்கையில் நாங்கள் கடந்த வருடம் நாங்கள் நுரைலியா மாவட்டத்தில் ஒரு புதிய பாதுகாப்பு இல்லம் ஒன்றை நாங்கள் திறந்து வைத்தோம். அதே போல் நாங்கள் இப்போது 25 மாவட்டத்திலும் 11 மாவட்டங்களுக்குள்ள நாங்கள் இந்த பாதுகாப்பு இல்லங்களை நாங்கள் இயங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றோம். இப்போ கிட்டடியில் நாங்கள் இந்த வருஷம் 2026ஆம் ஆண்டு முல்லைத்தீவிலும் இதே போல் ஒரு புதிய பாதுகாப்பு மகளிருக்கான இந்த பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லம் ஒன்றை திறந்து வைப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்கின்றோம். அதே போலத்தான் இந்த பாலியல் அடிப்படையிலான பாரபட்சமான நடத்துவதும், அதே போல் சட்டத்தின் மூலம் அவர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு இந்த எங்களுக்கு மகளிர் வன்முறை தடுப்புக்கான தேசிய செயல் திட்டம் ஒன்றை 5 வருடங்கள் கொண்ட தேசிய செயல் திட்டம் ஒன்றை நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கின்றோம். அந்த செயல் திட்டம் இம்முறையில் இந்த வருஷத்திலிருந்து அமுலாக்கப்படும் என்றதையும் நான் கூறுகின்றேன். 1989ஆம் ஆண்டு தொடக்கம் 2024ஆம் ஆண்டு வரை பார்க்கின்ற பொழுது பாராளுமன்றத்தில் பெண்களுடைய வகிப்பாகம் அல்லது பெண் உறுப்பினர்களுடைய வகிப்பாகம் என்று பார்க்கின்ற பொழுது 6% கூட தாண்டாத ஒரு நிலைமை காணப்பட்டது. ஆனால் இம்முறை உங்களுடைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சி அமைத்திருக்கின்ற தருணத்தில் 20க்கும் அதிகமான பெண் உறுப்பினர்களை உள்வாங்கிய ஒரு பாராளுமன்றத்தை பார்க்கின்றோம். அதிலும் விஷயமாக தேசிய மக்கள் சக்தி இந்த கட்சியிலே அதிக அளவிலான பெண் உறுப்பினர்கள் இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த மகளிர் மற்றும் சிறுவர் பாதுகாப்பு விவகார அமைச்சின் அமைச்சர் என்ற ரீதியில் இதனை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? உண்மையிலேயே இதுதான் முதல் தடவை அரசியல் பின்னணி இல்லாத பெண்கள் அரசியலில் உள்வாங்குவதற்கான முக்கிய சந்தர்ப்பத்தை வழங்கின அரசியல் நிலை, அல்லது நாங்கள் பார்க்கணும் ஒரு அரசியல் கட்சி என்ற வகையில் ஆட்சி பீடமேறிய அரசியல் கட்சிகளில் இதுதான் NPP அல்லது JP நாங்கள் எங்களுடைய தேசிய மக்கள் சக்தியின் ஊடாகத்தான் அரசியல் பின்புலனில் அரசியல் பின்னணி இல்லாத பெண்கள் 20 பேர்
இந்த பாராளுமன்றத்துக்குள் வந்திருக்கின்றார்கள். அதிலும் நாங்கள் பார்த்தோம் என்றால் எங்களுடைய நுவரெலியா மாவட்டத்திலும் பதுளா மாவட்டத்திலும் லயன்களில் பிறந்த எங்களுடைய அன்றாட வாழ்வில் தோட்டப்புற மக்களாக அவர்கள் மலையக மக்களாக இருக்கின்ற அவர்களுடைய பிரதிநிதிகளாக இருக்கின்ற எங்களுடைய பெண்கள் இருவரை பாராளுமன்றத்துக்கு இம்முறை எங்களுக்கு கொண்டு வரதுக்கான வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கு. அதே போல் நான் எடுத்தேன் சொன்னாலும் பெரும்பான்மையான சிங்கள பிரதேசத்தில் இருக்கின்ற தமிழ் பெண்ணாக அதிகூடிய வாக்குகளை பெற்று எனக்கு இந்த இடத்துக்கு வருவதற்கான வழிவகுத்தல், அதே போல் என்னை வலுப்படுத்தல், அரசியல் பலனை கொடுத்தல், அரசியல் அறிவினை புகட்டுதல் போன்ற பல விடயங்களுக்கு ஊடாக எங்களுக்கு இந்த அளவுக்கு இன்னொரு அமைச்சர் பதவி வகிக்கும் இடத்துக்கு வருவதற்கான வழிகாட்டல் எங்கள் கட்சிக்குள் இருந்திருக்குது. இதை நாங்கள் விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடன் நாங்கள் இருக்கின்றோம். 20 பெண்களுமே எங்களுடைய பிரதமர் உட்பட, அவர் ஒரு உண்மையாகவே கலாநிதி ஹரிணி அமரசூரிய அவர்கள், அவர் கல்வி பின்னணியில் இருந்த போதிலும் அவர் ஒரு அரசியல் பின்னணியில் உள்ள குடும்பத்தில் சார்ந்தவர் அல்ல. ஆகவே அவருடைய இந்த எங்களுடைய இந்த அரசியல் பிரவேசம் என்பது எங்கள் அனைவருக்குமே ஒரு வழிகாட்டலாகவும் ஏனைய பெண்களுக்கு இங்கே இருக்கின்ற அனைத்து துறைகளிலும் இந்த அரசியலில் உள்வாங்குவதற்கு நல்லதொரு முன்மாதிரியான விடயமாக நாங்கள் பார்க்கின்றோம். அத்துடன் நாங்கள் இந்த அரசியலில் முக்கியமாக தீர்மானங்கள் எடுக்கின்ற இடங்களில், அது உள்ளூராட்சி மன்றங்களாக இருக்கலாம், மாகாண சபையாக இருக்கலாம், அதே போல் கட்சிகளில் உயர்மட்ட அதிகார சபைகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நாங்கள் பார்க்கின்றோம் இந்த அரசியலில் உள்வாங்குவதற்கு அவர்களோட தலைமைத்துவ அபிவிருத்தியை நாங்கள் கொடுக்க வேண்டும். அந்த தலைமைத்துவத்துக்கு நாங்கள் இடமளிக்க வேண்டும், ஊக்குவிக்க வேண்டும், அறிவு சார்ந்த விடயங்களில் அவர்களை உள்வாங்க வேண்டும். சில கட்சிகள் இருக்கின்றன, அந்த கட்சிகளில் உயர்மட்ட அதிகாரிகளாக பெண்களை நியமிப்பதே கிடையாது. அந்தந்த நேரத்தில் அந்த தேர்தல் வரும்போது தேர்தல் களத்தில் இறக்குவதற்காகவோ அல்லது அந்த பட்டியலில் இருக்கின்ற வேட்பாளர்களுக்காக அந்த குறிப்பிட்ட பெண்களின் அளவை உள்வாங்குவதற்காக மாத்திரமே அவர்களை பெயர் பட்டியலில் இடுவார்களே தவிர அவர்களுடைய அரசியல் பங்களிப்பு அல்லது அவர்களுடைய அரசியல் நடைமுறைக்கான தேவையான ஏற்பாடுகளை செய்வதோ, வசதிகளை வழங்குவதோ, அவர்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்வதோ, அவர்களுக்கான நிலையான சீரான தன்மையுடைய தலைமைத்துவத்தை வழங்குவதோ, அவர்களுடைய கொள்கைகளை, ஆலோசனைகளை, அவர்களுடைய திறமைகளை உள்வாங்கிக் கொள்ளும் சந்தர்ப்பங்கள் மிகவும் குறைவாகத்தான் நாங்கள் காண்கின்றோம். எனவே தான் இப்போ நாங்கள் பார்க்கின்றோம் எங்களுடைய அமைச்சரவைகளில் இருக்கின்ற அந்த எல்லா எங்களுடைய அமைச்சரவையில் பார்க்கும்போது எல்லா அமைச்சுக்களிலும் கூட எங்களுடைய செயலாளர்களாக, ஏனைய அதிகாரிகளாக, அத்தியட்சகர்களாக, முகாமையாளர்களாக நாங்கள் இந்த பெண்களை நியமிக்கும் போதும் அந்த பெண்களுடைய ஆக்கப்பூர்வமான சிந்தனைக்கு, அவர்களுடைய திறமைக்கு, முகாமைத்துவ நிபுணத்துவத்துக்கு நாங்கள் இடமளித்து சேவையாற்றி கொண்டு வருகின்றோம். நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் முழுமையாக அரசியல் துறையில் மட்டுமல்லாமல் பொருளாதார பணிகளில் ஈடுபடுகின்ற பெண்களுக்கும் இடம் வசதிகளை வழங்குதல், அவர்களை அங்கீகரித்தல், அவர்களுடைய தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொள்ளல் போன்ற விடயங்களின் மூலமாக மாத்திரம்தான் சமுதாய மாற்றத்தை உருவாக்க முடியும். அண்மையில் காணக்கூடியதாக இருந்தது ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி. இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான இந்த பஸ் வண்டிகளிலே நடத்துனர்களாக பெண்கள் உள்வாங்கப்பட்டிருந்தார்கள். நான் நினைக்கிறேன் இலங்கை இந்த போக்குவரத்து சபையிலுடைய இந்த பெண் நடத்துனர்களாக முதலாவதாக ஒரு சந்தர்ப்பமாக இதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. எப்படி இது சாத்தியப்பட்டது? அதே போல் இனி வருகின்ற காலங்களில் எந்தெந்த தொழில் வாய்ப்புகள் பெண்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நீங்கள் பார்க்கின்றீர்கள்? நாங்கள் இதை பார்க்கின்றோம் ஆரம்ப கட்ட ஒரு நடவடிக்கையாகத்தான். அதிலும் முக்கியமாக கூற வேண்டும், பொது போக்குவரத்து சேவைகள் பயன்படுத்துகின்ற பெண்களில் 90% இந்த பாலியல் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுக்கின்றார்கள் பொது போக்குவரத்து சேவைகளில். அவ்வாறு இருக்கும்போது முக்கியமாக கொழும்பு பிரதேசங்களை, இந்த நகர்ப்புறங்களை பார்க்கும்போது இந்த நகர்ப்புறங்களில் வேலை செய்கின்ற பெண்கள் இரவு நேரங்களிலும் மாலை நேரங்களிலும் தான் வீடு திரும்புவதற்கான வாய்ப்புண்டு. ஆகவே அவ்வாறான பொது போக்குவரத்து சேவை ரயிலாக இருக்கலாம், பஸ் வண்டிகளாக இருக்கலாம், ஆட்டோக்களாக இருக்கலாம், நாங்கள் பயன்படுத்தும் போது நிறைய இந்த துன்புறுத்தல்களுக்கு அவர்கள் முகம் கொடுக்கின்றார்கள். எனவே இந்த விஷயத்திலிருந்து தடுத்து கொள்வதற்காக இந்த நகரப்புறங்களில் இருக்கின்ற போக்குவரத்து வண்டிகளில் ஜிபிஆர்எஸ் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அதே போல் ரயில் வண்டிகளிலும் பஸ் வண்டிகளிலும் சிசிடிவி பொருத்தப்பட்டிருக்கு. அதே போலத்தான் அதில் இன்னொரு நடவடிக்கையாகத்தான் இந்த பெண் நடத்துனர்களையும் நாங்கள் உள்வாங்கியிருக்கின்றோம். இது அனைத்துமே ஒன்றாக வரும்போது எங்களுடைய சிறுவர் மகளிர் அமைச்சினூடாக உதவி தொலைபேசி சேவை ஒன்று இருக்கின்றது.
1938 தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக ஏதாவது ஒரு வன்முறை நடந்ததுண்டா அறிவிக்கவும் முடியுமான சூழல் இருக்குது. நாங்கள் எதிர்காலத்தில் நாங்கள் நினைக்கின்றோம் அவ்வாறான எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நீங்கள் ஒரு பாலியல் ரீதியான எந்த ஒரு பாதிப்புக்கும் உள்ளாகினீர்கள் என்றால் பொது போக்குவரத்து சேவைகள் எந்த இடத்திலும் நீங்கள் அந்த தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக நீங்கள் அறிவிக்கலாம். அந்த நேரத்தில் அந்த பஸ்களை கண்காணிப்பதற்கு போலீஸ் அதிகாரிகளுக்கும் வசதிகள் உண்டு. ஏனைய துறைகளிலும் இதே மாதிரி. அதே போல இன்னொரு விடயம்தான் இந்த சந்தர்ப்பம் வழங்குதல். பெண்களுக்கு இந்த தொழில்துறையை நாங்கள் விரிவாக்கம் செய்ததுக்கு பிறகு ஆரம்ப கட்டத்தில் நாங்கள் 25 பேரை நாங்கள் உள்வாங்கி இருக்கின்றோம். அதே போல் இங்கே பெண்களுக்கு முடியாதது ஒன்றுமல்ல, அனைத்து துறைகளிலுமே இவர்கள் கையாள முடியும். அப்போது நாங்கள் ஆட்டோ டிரைவர்களாக ஆட்டோ செலுத்துபவர்களாக நாங்கள் இந்த எதிர்காலத்திலும் இப்பயும் சில பேர் இந்த ஆட்டோ வைத்து நடத்துகின்றார்கள். அதே போல் வியாபார துறைகளில் ஈடுபடுகின்றார்கள், ஆடை தொழிற்சாலை. அது மட்டுமல்லாமல் நாங்கள் விமானிகளாக கூட நாங்கள் எங்களுடைய பெண்களை வலுப்படுத்த வேண்டும், எங்கள் யுவதிகளை வலுப்படுத்த வேண்டும். சாரதிகளாக பஸ் வண்டிகளில் சாரதிகளாகவும் நாங்கள் அவர்களை பயிற்றுவிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம். எதிர்காலத்தில் பஸ் சாரதிகளாகவும் எங்களுடைய ரயில் வண்டிகளில் சாரதிகளாக கூட எங்களுடைய பயிற்றுவிக்கப்பட்ட இந்த பெண்கள் வருவார்கள் என்றதை நாங்கள் உறுதியாக கூறுகின்றோம். அது மட்டுமல்லாமல் போலீஸ் துறையில் நாங்கள் பார்த்தோமென்றால் அது முக்கியமாக ஒரு தேவையாக நான் சிறுவர் மகளிர் அமைச்சர் என்ற வகையில் போலீஸ் பாதுகாப்பு துறை அமைச்சருடன் நான் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றேன். இம்முறை நாங்கள் போலீஸ் சேவைக்கு அதிகமான அளவு உள்வாங்குவதற்கான வேலைப்பாடுகளை நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம். அதில் நாங்கள் ஒரு வேண்டுகோளாக விடுத்திருக்கின்றோம், பெண்களையும் முக்கியமாக யுவதிகளையும் போலீஸ் சேவைக்கு உள்வாங்க வேணும். ஏனென்றால் எந்த ஒரு வன்முறைக்கு பிறகு முறைப்பாடு செய்ய போகும்போது பெண்களாக இருந்தால் அதில் முக்கியமாக தமிழ் பெண்களையும் தமிழ் யுவதிகளையும் உள்வாங்க வேண்டும் என்றதை நாங்கள் கூறியிருக்கின்றோம். பிரதேசங்களை பார்த்தோமென்றால் தன்னுடைய தாய்மொழியிலே இவ்வாறான போலீஸ் நிலையத்துக்கு சென்று ஒரு முறைப்பாடை செய்வது கூட வசதி இல்லாத சந்தர்ப்பத்தில் நிறைய சம்பவங்கள் மறைமுகமாகவே இருக்கின்றது. சில சம்பவங்கள் வெளியில் வருவதில்லை, நீதி கிடைப்பதில்லை. ஆகவே அதுக்கான தீர்வுகள் வழங்கப்படுவது இல்லை. ஆகவே இதுகளை படிப்படியாக குறைத்து கொள்ள தேவை என்றால் இந்த சகல துறைகளிலும் பெண்களை உள்வாங்கவும் வேண்டும். அந்த பெண்கள் என்றதை மட்டுமல்லாமல் சிங்கள தமிழ் 2 மொழிகளிலும் சேவையாற்றக்கூடியவாறு திறமை சார்ந்த எல்லாருக்குமே அணுகக்கூடிய வகையிலான விரிவாக்கம் ஒன்று இந்த எல்லா தொழில் துறைகளிலும் நடக்க வேண்டும். அண்மையில் இந்த தாதியருக்கான அனுமதி கிடைத்த பொழுதும் இந்த பெண்களுக்கு விசேடமாக இஸ்லாமிய சகோதரிகளுக்கு அவர்களுடைய கலாச்சார உடையில் அணிவதற்கான ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டதை நாங்கள் காண்கின்றோம். ஓமோம், அதிலையும் நான் உண்மையிலே இப்போ ஏற்கனவே இது எங்களுடைய அரசாங்கத்தின் மட்டுமல்லாமல் அதை நாங்கள் உறுதிப்படுத்தியிருக்கின்றோம். ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம்னா அந்தந்த பிரதேசங்களில் உள்ள அந்தந்த படிப்பினை அந்த அந்த திறமைகளை பெற்றுக்கொண்டு அந்த கல்வித்துறையில் நிபுணத்துவம் பெற்றவர்களுக்கு தொழிலில் உள்வாங்கும் போது அவர்களுடைய உடையோ கலாச்சாரமோ அவர்களுடைய மத விழுமியங்களோ தடையாக இருக்கக்கூடாது என்றதை நாங்கள் முழுமையாக நம்புகின்றோம். அவர்களுடைய திறமை சிங்களமாக தமிழாக முஸ்லீமாக எவராக இருந்தாலும் அந்நியவருமே இலங்கையர்கள் இந்த தொழில் வாய்ப்புகள் அனைத்துமே அவர் எல்லாத்துக்குமே பொருத்தமானது. அதே போல் அவர்கள் எல்லாத்துக்குமே விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு. ஆகவே அவர்களுக்கும் உள்வாங்கலாம், அவர்களையும் உள்வாங்கலாம். எனவே தான் நாங்கள் சொல்கின்றோம், அந்தந்த கலாச்சார உரிமைகளுடனே தொழில் வாய்ப்புகளில் ஈடுபடுவதற்கு வாய்ப்புகளும் சந்தர்ப்பத்தையும் அனுமதியும் நாங்கள் முழுமையாக அரசாங்கம் வழங்குகின்றோம். அதேபோல் அண்மையில் வெளியான ஒரு செய்தி, இலங்கையினுடைய இந்த டாலருடைய அளவு அதிகரித்திருப்பதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கின்றது. சராசரியாக 1 மில்லியன் மக்கள் விசேடமாக பெண்கள் மத்திய கிழக்கு நாடுகளிலே அங்கு சென்று பணிபுரிந்து அவர்கள் அனுப்புகின்ற பணம் நமக்கு மிக ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கின்றது. அதேபோல் வெளிநாடுகள் இருக்கின்ற இணைய சகோதரர்களுடைய அனுப்புகின்ற அந்த டாலர்களும் நமக்கு இலங்கையினுடைய அந்த அந்நிய செலாவணியை பொறுத்த மட்டிலே அந்த டாலருடைய அளவை அதிகரிப்பதற்கு வாய்ப்பாக இருக்கின்றது. அதே போல் நாங்கள் பார்க்கலாம், வருமானம் தருகின்ற பகுதியாக பார்க்கின்ற பொழுது ஆடை தொழிற்சாலை, அது மாத்திரமல்ல தேயிலை பெருந்தோட்டம், அதே போல் ரப்பர் பெருந்தோட்டம் போன்ற பல்வேறு வகையான இந்த துறைகளிலே இலங்கையினுடைய பொருளாதாரத்தை நிலைநிறுத்த முதுகெலும்பாக இருக்கின்றவர்கள் பெண்களாகத்தான் இருக்கின்றார்கள். அது யாருமே மறுக்க முடியாது. இலங்கையுடைய வருமானத்தின் முதுகெலும்பு பெண்கள் தான். ஆகவே அவர்களுடைய நலன் கருதி எதிர்காலத்தில் உங்களுடைய அமைச்சினூடாக செய்யப்படவிருக்கின்ற நலன் திட்டங்கள் தொடர்பாக பகிர்ந்து கொள்ள முடியுமா? ஆரம்பத்தில் நாங்கள் சொல்ல வேண்டும், இப்போ எங்களுடைய பெண்கள் மத்திய கிழக்கு நாடுகளில் வேலை செய்பவர்களும் இலங்கையில் மலையகத்தில் தோட்ட தொழிலாளர்களாக சேவை செய்பவர்களும்
இலங்கையிலே முக்கிய பங்காக ஆடை தொழிற்சாலைகளில் வேலை செய்பவர்களும் பார்க்கும்போது அதிகமானவர்கள் பெண்கள். 95% பெண்களாகத்தான் இந்த தொழில்துறை மூன்று தொழில்துறைகளிலும் இருக்கின்றார்கள். இப்போது மத்திய கிழக்கு நாடுகளில் வேலை செய்கின்ற பணிப்பெண்களுக்கு இப்போதைய சம்பளம் பார்க்கும்போது குறைந்த அளவிலான சம்பளத்துக்காகத்தான் அவர்கள் அந்த நாடுகளில் வேலை செய்கின்றார்கள். ஏனென்று கேட்டால் நாங்கள் ஏனைய நாடுகளுடன் தொடர்பு உட்படுத்தி பார்க்கும்போது பயிற்றுவிக்கப்பட்ட அந்த ஊழியர்களாகவே அங்கு செல்வதாக இல்லை. அதே போல மொழிப்பாவனை, தொழில்நுட்ப பாவனை, அதே பார்க்கும்போது இலங்கையில் இருக்கின்ற பெண்கள் மொழிப்பாவனையிலும் அந்த அரபிய மொழியாக இருக்கலாம், கொரியன் மொழியாக இருக்கலாம், இந்த மொழிப்பாவனையிலும் தொழில்நுட்பத்திலும் அவர்கள் பின்தங்கியவர்களாகத்தான் இலங்கை ஊழியர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே குறைந்த சம்பளத்துக்கு குறைந்த வேதனத்துக்குத்தான் அந்த நாடுகளில் வேலை பளுகளுக்கு செல்கிறார்கள். ஆகவே பயிற்றுவிக்கப்பட்ட ஊழியர்களாக நாங்கள் அனுப்புவமாக இருந்தால் அந்த ஒரு இரண்டு அரசாங்கத்துக்கும் இடையிலான இந்த சேவை ஒப்பந்தங்கள், வேலை ஒப்பந்தங்கள் ஊடாக அதிக வேதனத்துக்கு அவர்களை அனுப்பக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன. அதே போலத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் இந்த அந்த வேலைக்கான அங்கீகாரம், அதே போலத்தான் அவர்களுடைய சம்பள உயர்வுக்கான வழிகாட்டல், இது அனைத்துமே காப்புறுதி திட்டங்கள் போன்ற அனைத்துமே அந்த நாடுகளிலும் உறுதிப்படுத்தப்படும். இப்போ நாங்கள் எங்கள் அரசாங்கம் முக்கியமாக இந்த பெண்களுக்கு காப்புறுதி திட்டத்தை உருவாக்குவதும் ஓய்வூதிய திட்டம் ஒன்றை உருவாக்குவதும், வெளிநாடுகளில் அந்நிய செலாவணியை ஈட்டு தருகின்ற பெண்களுக்கு இந்த காப்புறுதி திட்டம் ஒன்று ஆரம்பிக்க வேண்டும் என்பது ஏற்கனவே காப்புறுதி திட்டம் இருக்கின்றது. இருந்த போதிலும் சில இடங்களில் அவர்கள் பாதிக்கப்பட்ட போது இவ்வாறான யுத்த காலங்களில் அவர்கள் மீள இலங்கைக்கு அல்லது தன்னுடைய நாட்டுக்கு திருப்பி அனுப்பும் போது அவர்களுடைய சம்பள பாதுகாப்பு என்றது கிடையாது. சில நேரம் சம்பளமும் வேதனம் ஒன்றும் இல்லாமல் பாதுகாப்பு இல்லாத நிலையில் அவர்களே மீள நாட்டுக்கு திருப்பி அனுப்பிவிடுகின்றார்கள். அப்போதான் அந்த காப்புறுதி திட்டம் ஒன்றின் தேவைப்பாடு உறுதிப்படுத்தப்பட வேண்டும். எனவே அந்த காப்புறுதி திட்டங்களை பற்றியான செயல்பாடுகளில் நாங்கள் ஈடுபட்டு வருகின்றோம். ஓய்வூதிய திட்டங்களை பற்றியும் நாங்கள் அவர்களுடைய பங்களிப்பினூடாக ஆரம்பிக்கப்படுகின்ற ஓய்வூதிய திட்டம் ஒன்றை நாங்கள் அறிமுகப்படுத்த இருக்கின்றோம். இப்போது நாங்கள் ஆரம்ப கட்டமாக இலங்கையில் இருக்கின்ற மீனவ மக்களுக்கு, மீனவர்களாக செயற்படுபவர்களுக்கு நாங்கள் ஒரு 50-60 வருடம் வரையும் அவர்களுக்கு உடல் நலன் இருக்கும் போது அவர்களுக்கு உழைத்துக் கொள்ளலாம். ஆனால் வயது போன பிறகு அவர்களுக்கான தேவையான மருந்துகளுக்கோ அவர்களுடைய அன்றாட வாழ்வுக்கு உத்தரவாதம் கிடையாது. ஆகவே தான் அந்த ஓய்வூதிய திட்டம் ஒன்றை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் அவர்களுடைய பங்களிப்பினூடாக. இது மூன்றையும், அதாவது நாங்கள் இந்த ஆடை தொழிற்சாலைகளில் வேலை செய்பவர்களுடைய காப்புறுதி திட்டமும் ஓய்வூதிய திட்டமும், அதே போல மத்திய கிழக்கு நாடுகளில் வேலை செய்பவர்களுடைய காப்புறுதியும் அந்த ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் ஆரம்பிப்பதற்கு நடவடிக்கைகள் எடுக்கின்றோம். அதே போல இலங்கையில் பார்த்தாலும் கூட இந்த தனியார் துறைகளில் இந்த மகப்பிரசவத்துக்கு பிறகு, மகப்பேற்றுக்கு பிறகு அவர்களுக்கான வழங்குகின்ற அல்லது இந்த விடுமுறை காலம் குறைந்தபடியால் அந்த சிறுவரைகளை பராமரிக்க முடியாத சூழலில் நிறைய வேலை வாய்ப்புகளுக்கு செல்கின்ற பெண்கள் தொழிலிட்டு இடைநிறுத்தம் செய்து வீடுகளில் நின்று கொள்கிறார்கள். ஆகவே இந்த சிறுவர் பராமரிப்பு நிலையங்களை அதிகரிக்க வேண்டிய கட்டாயமும், அதே போலத்தான் நாங்கள் இந்த மகப்பேற்று நலன்கள், மெட்டர்னிட்டி ஃபெசிலிட்டிஸ் என்றதை, பெனிஃபிட்ஸ் என்றதை நாங்கள் கொடுப்பதற்கு ஆயத்தங்கள் செய்திருக்கின்றோம். நாங்கள் அந்த தனியார் நிறுவனங்களுடன் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி ஆரம்பத்தில் நாங்கள் இப்போ முதல் குழந்தை பிரசவத்துக்கு பிறகு 2வது 3வது குழந்தை பிறக்கும் போது அந்த சில கம்பெனிகள், முக்கியமாக தோட்ட தொழிலாளர்களுக்கு பார்த்தோம் என்றால் அந்த விடுமுறை கிடைக்கப்பெறுவதாக இல்லை. ஆகவே இந்த விடுமுறை கிடைக்கப்பெறுவதும் சம்பளமுடனான அல்லது வேதனமுடனான விடுமுறைகள் பெற வேண்டும். அதே போல் அந்த சிறார்களுக்கு பால் ஊட்டுவதற்கான சில கம்பெனிகள் மட்டும் 1 மணித்தியால இடைவேளை ஒன்றை விடுகிறார்கள். இந்த வேலை செய்யும் இடத்திலேயே ஒரு மணித்தியாலம் 6 மாதம் வரையிலான சிறார்களுக்கு பால் ஊட்டுவதற்கான ஒரு விடுமுறை இடைவேளை வழங்குவது, இது போன்ற விடயங்கள் ஆரம்ப கட்டத்தில் இருந்தன. இப்போ நாங்கள் தொழிற்சட்டங்களில் கூட உறுதிப்படுத்தப்பட்ட உரிமைகள். ஆனால் இப்போ சில இடங்களில் இதை மறுக்கப்படுகின்ற நேரங்களை நாங்கள் பார்க்கின்றோம். மீளவும் இந்த சட்டங்களை உறுதிப்படுத்தி இந்த வேலை திட்டத்தை ஆரம்பித்து அவர்களை வேலைப்பளுகளுக்கு, அந்த வேலைகளுக்கு துரிதமாக அனுப்புவதற்கான இந்த பெண்களுக்கு எல்லா தொழில்துறைகளிலும் பாதுகாப்பு, சிறுவர்களுக்கு தேவையான உரிமைகள் பெற்றுக் கொடுக்கக்கூடிய வகையிலான சூழல் ஒன்றை நாட்டில் நிலைநாட்ட வேண்டும் என்றதை நாங்கள் உறுதி இருக்கிறோம். அதே போல் நாங்கள் பார்த்தோம்னா நாங்கள் இந்த ETF வழங்குகின்ற இடங்கள், அதே போல் இந்த தோட்ட தொழிலாளர்கள், அதே போல் அவர்களுடைய இருப்பிட வசதிகள், வீட்டு வசதிகள், இது அனைத்துக்கும் அப்பாற்பட்டு
ஒரு சமூக பணியாக நினைத்து சிறுவர் பராமரிப்பு. இப்போ நாங்கள் பார்த்தோம்னா எல்லா தாய்மார்களும் முகம் கொடுக்குற ஒரு பிரச்சனை தான் தாய்மார் தொழிலுக்கு போகும்போது சிறுவர்களை எங்கே விட்டு போவார்கள் என்றது. பாதுகாப்பான குடும்ப சூழல் இல்லை, அல்லது பக்கத்து வீட்டில் விட்டுட்டு போவது, அல்லது பராமரிப்பு நிலையங்கள் விட்டு போவதாக இருந்தாலும் கூட அவ்வாறான உகந்த பராமரிப்பு நிலையங்கள் கூட இல்லாத நிலையங்களை பார்க்கின்றோம். இந்த கொழும்பு மையப்படுத்தி பார்த்தாலும் இந்த நகர்ப்புறங்களில் கூட பாதுகாப்பான இடங்களும் இல்லாததும், அடுத்தது பாரிய அளவு பணத்தை அறவிடுகின்ற நிலையங்களில் அவ்வாறான அந்த பாதுகாப்புக்காக சிறார்களை விட்டு போவதற்கான போதுமான வருமானம் இல்லாதபடியாலும் இந்த பிரச்சனைகள் ஏற்படுது. அப்போ பெண்கள் தானாகவே சுயமாக அர்ப்பணிப்பு ஒன்றை செய்துட்டு தொழிலை விட்டு வீட்டில் நிற்கிற சம்பவம் தான் நாங்கள் பார்க்கின்றோம் அதிகமாக. இப்போ இது எல்லாத்துக்கும் நாங்கள் எடுக்கின்ற ஒரு நடவடிக்கையாக எல்லா உள்ளூராட்சி மன்றங்களிலும் பொறுப்புடன் ஆரம்பிக்கப்படுகின்ற சிறுவர் பராமரிப்பு நிலையங்கள், அந்த டே கேர் சென்டர்ஸ் என்று சொல்லலாம், அந்த பகல் நேர வேலைகளில் ஈடுபடுபவர்களுடைய சிறுவர்களை பராமரிப்பதற்கான நிலையங்கள். அதே போல் முதியோர்களுக்காக வேண்டியும் அந்த வீடுகளில் இருக்கின்ற முதியோர்களை கண்காணிப்பது, அதே போல் அவர்களை பராமரிப்பதும் பெண்களுடைய பொறுப்பாகவே இருக்கின்றன. வீட்டு வேலைகளில் ஈடுபடுகின்றது. இது அனைத்துக்குமே நாங்கள் ஒரு இந்த பெண்களுக்கு தொழில் வாய்ப்புகளுக்கு அதிக அளவு உள்வாங்க முடியுமான வகையில் இந்த வேலை திட்டங்கள் இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் கைத்தொழில் அபிவிருத்தி, சுய தொழில் அபிவிருத்தி, அதுக்காகவும் நாங்கள் எங்களுடைய அமைச்சின் கீழாக கடன் வசதிகள் வழங்குதல், அதே போல் நாங்கள் அவர்களுக்கு தொழில்நுட்ப அறிவை வழங்குதல், தொழில்நுட்ப பயிற்சிகள் வழங்குதல், அதே போல் அவர்களுடைய விவசாய துறைகளில் ஈடுபடுபவர்களுக்கு அவர்களுக்கான காணி அல்லது அந்த பயிர் செய்கைக்கு தேவைப்படுகின்ற பசலை போன்ற அனைத்தையுமே வழங்குவது போன்ற எல்லா வேலை திட்டங்களும் ஆரம்பிச்சிருக்கின்றோம். அதே போல் தொழில் முனைவோர்களாக செயற்பட்டு வருகின்ற பெண்களுக்கு அவர்களுடைய உற்பத்திகளுக்கு சந்தை வாய்ப்பினை ஏற்படுத்தி கொள்வதற்கு சந்தை இடங்களை நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கின்றோம். வங்கி வசதிகளை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். ஆன்லைன் மூலமாக விற்பனை செய்வதற்கும், அதே போல் அவர்களுக்கு ஆன்லைன் மூலமாக வங்கிகளுடன் தொடர்பு கொள்வதற்கும் அந்த தொழில்நுட்ப வசதியும் அந்த பயிற்சிகளும் நாங்கள் வழங்கி கொண்டு வருகின்றோம். மிகவும் சிறப்பான செய்திட்டமாக நாங்கள் பார்க்கின்றோம். அதேவேளை நான் சொல்ல வேண்டியது, நாங்கள் இப்போ இந்த 2026ஆம் ஆண்டுக்கு இந்த பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் கட்டியெழுப்புவதற்கான புதிய வேலை திட்டம் உண்டு. அதில் நாங்கள் பார்க்கின்ற விடயம்தான் முக்கியமாக பெண் தலைமைத்துவ குடும்பங்களில் பெண்கள் நிறைய இந்த ப்ரெஷரைஸ் ஆகியிருக்கின்றாங்க. அவர்கள் அதற்கான அழுத்தம் ஒன்று இருக்கின்றது. ஏனென்றால் அவர்கள் முக்கிய பிரச்சனையை தான் பொருளாதாரத்தையும் பார்த்து கொள்ள வேண்டும், வீட்டு நிர்வாகத்தையும் பார்த்து கொள்ள வேண்டும். அப்போது அவங்களுக்கு வீட்டில் இருந்தே தொழில் முனைவோர்களாக மாறி அவர்களுடைய குழந்தைகளையும் பராமரித்து கொண்டு வீட்டு வேலைகளிலும் ஈடுபட்டு கொண்டு தொழில் வேலை செய்வதற்கு நாங்கள் அந்த மகளிர் செயற்திட்ட சங்கங்கள் செயற்சங்கங்கள் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கின்றோம். ஒவ்வொரு ஊராக நாங்கள் ஆரம்பிக்கின்ற இந்த செயற்சங்கங்கள் ஊடாக அவர்களுக்கு ஒன்று சேர்ந்து அந்த சந்தை வாய்ப்புகளையும் பெற்றுக்கொண்டு தொழில் முனைவோர்களாக உற்பத்திகளை செய்துட்டு விற்பனை செய்து குடும்பத்தை நடத்த முடியும் என்ற இடத்துக்கு நாங்கள் அபிவிருத்தி செய்ய நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம். அதுக்கான தேவைப்பாடு, அதாவது சைக்கிள் வழங்குதல், மெஷின் அல்லது தையல் மெஷின் வழங்குதல் போன்ற விடயங்களும் நாங்கள் இந்த முறை நடத்தி கொண்டு வருகிறோம். அதிலும் வரலாறு காணாத வகையிலே 1750 ரூபாய் என்கின்ற கொடுப்பனவு தோட்ட தொழிலாளர்கள் விஷயமாக பெண்களுக்கு அரசாங்கத்தினூடாக கௌரவ ஜனாதிபதியினூடாக வழங்கப்பட்டதையும் சம்பள உயர்வு வழங்கப்பட்டதையும் உண்மையிலே மலையக மக்கள் விஷயமாக பெண்கள் அம்மாமார்கள் மறக்க மாட்டார்கள். சரி, அடுத்ததாக நாங்கள் இந்த பெண்கள் பாதுகாப்பு தொடர்பாக பேசுகின்ற பொழுது ஏதேனும் முறைப்பாடுகள் இருந்தால் எவ்வாறு தொடர்பு கொள்ள வேண்டும் என்பது தொடர்பான அந்த இலக்கத்தை இப்பொழுது நாங்கள் திரையில் தருகின்றோம். அந்த இலக்கத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 1938 கௌரவ அமைச்சர் கூறியது போல 1938 என்ற இலக்கத்துக்கு நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்தி பெண்கள் தொடர்பான வன்முறைகளுக்கு எதிராக நீங்கள் பதிவுகளை மேற்கொள்ள முடியும். அதேபோல் மிக மிக முக்கியமான ஒரு விடயம் இருக்கிறது மேடம். விஷயமாக இந்த வளர்ச்சியடைந்த தொழில்நுட்பத்தின் ஊடாக ஃபேஸ்புக், டிக்டாக், ட்விட்டர் போன்ற விடயங்களிலூடாக பெண்களுக்கு எதிரான பல்வேறு வகையான வன்முறைகள் இடம்பெறுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அதேபோல் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தினூடாகவும் பெண்களுக்கு, அதுவும் வளர்ச்சியடைந்த நிறுவனங்களிலும் கூட பல்வேறு வகையான வன்முறைகள் ஏற்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். சில விடயங்களில் பெண்கள் வெளியே சொல்ல முடியாமல் கூட தவறான முடிவுகள் எடுக்கின்றார்கள், அல்லது அந்த அழுத்தம் காரணமாக அடிப்பணிய வேண்டிய தேவையும் ஏற்படுகிறது. ஆகவே இதற்கு எப்படி யாரை சென்று அணுகலாம், எங்கு சென்று முறைப்பாடு செய்ய வேண்டும், எப்படி இந்த பிரச்சனைக்கான ஒரு விடிவினை பெற்றுக்கொள்ள முடியும்?
ஆரம்பத்திலே நான் சொல்ல விரும்புகிற ஒரு விடயம்தான், இதில் பாதிக்கப்படுறது பெண்களா இந்த சிறு வயதில் இருக்கின்ற 12-13 வயசுலேருந்து யுவதிகள் கூட இந்த பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கின்றார்கள். அவர்கள் அனைவரிடமே இந்த ஸ்மார்ட் ஃபோன் கையில் இருக்கின்றது. இந்த கையடக்க தொலைபேசிகளின் ஊடாக இவர்கள் தொடர்பு கொள்ளும் நபர்கள் உண்மையாகவே நம்பக்கூடியவர்களா என்ற உறுதியை அவர்களுக்கு கூட வழங்க முடியாது. ஆகவே தான் ஆரம்பத்தில் நான் சொல்கின்றேன், நீங்கள் எந்த ஒரு தொடர்பில், அது பாலியல் ரீதியான தொடர்பாக இருக்கலாம், உறவு ரீதியான தொடர்பாக இருக்கலாம், உறவினர்களாகவும் இருக்கலாம். அப்படி பார்க்கும்போது எவருடனும் நீங்கள் தொடர்பு கொள்ளும் போது எந்த ஒரு காரணம் கொண்டும் இந்த பாலியல் ரீதியான அல்லது உங்களுடைய படங்களை, புகைப்படங்களை பரிமாற்றம் செய்து கொள்தல், உங்களுடைய உறவுகளுடன் இந்த தனிப்பட்ட ரீதியான கலந்துரையாடல்களில் ஈடுபடும் போது உங்களுடைய அந்தரங்க உறுப்புகளை படங்கள் எடுத்து அனுப்புவது போன்ற விடயங்களை முற்றிலும் தவிர்த்து கொள்ளணும். அது ஆரம்பத்திலே சொல்ல வேண்டியது. எந்த ஒரு இடமும் அதுக்கு அளிக்க முடியாது. எந்த ஒரு சாதாரணமான கருத்துக்களை கூட நாங்கள் அறியும் போது விளங்குகின்ற விடயம்தான், எந்த ஒரு காரணம் கொண்டும் அவ்வாறான அந்த படங்களை, புகைப்படங்கள், உங்களுடைய உடல் உறுப்புகள் எதையுமே நீங்கள் இந்த கருவிகளின் ஊடாக அனுப்ப முடியாது, அனுப்பக்கூடாது என்றதை உறுதியாக கூற வேண்டும். அதற்கு பிறகு ஏதாவது அவ்வாறு நீங்கள் உறவுகளோடு அப்படி நீங்கள் அந்த மாதிரி ஒரு அசௌகரிய நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டால், ஏதாவது ஒரு சந்தேகத்தின் பேரில் உங்களுடைய படங்கள் பரிமாறப்படுகின்றது அல்லது பகிர்ந்தளிக்கப்படுகின்றது என்ற சந்தேகம் உங்களுக்கு உண்டானால் அண்மையில் உள்ள போலீஸ் நிலையத்தில் நீங்கள் முறைப்பாடு செய்ய வேண்டும். அந்த முறைப்பாட்டுக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலும் நீங்கள் அஞ்சி வெக்கப்பட்டு இல்லாட்டி நீங்கள் இது இழிவுபடுத்தப்படும் அல்லது எங்களுடைய குடும்பங்களுக்கு முகம் கொடுக்க முடியாமல் போயிடும் என்ற வகையில் நீங்கள் அதற்கு பிறகு அவர்களுக்கு அடிபணிந்து அல்லது நாங்கள் பார்க்கின்றோம், அதை வைத்து கொண்டு அவர்களை மிரட்டல் செய்து மிரட்டி அந்த மீண்டும் அந்த பயன்களை பெறுவதற்கான சந்தர்ப்பங்களும் நாங்கள் நிறைய பார்த்திருக்கின்றோம். ஆனால் அது எதற்குமே இடமளிக்க வேண்டாம். அவ்வாறான ஒரு சம்பவம் நடந்திருந்தால் உடனடியாக அண்மையில் உள்ள போலீஸ் நிலையத்துக்கு செல்லுங்கள். உங்களுடைய முறைப்பாடுகளுக்கு அடுத்து CERT நிறுவனம், அதாவது இலங்கையில் உள்ள இந்த தொழில்நுட்பத்தின், அதாவது ஆன்லைன் மூலமாக நடக்கின்ற எந்த ஒரு வன்முறைக்கும் எதிராக செயற்படுவதற்கு அந்த விமர்சனங்களை செய்வதற்கான நிறுவனம்தான் இந்த CERT நிறுவனம். அந்த CERT நிறுவனம் மூலமாக இந்த டிஜிட்டல் முறையிலான வன்முறைகள் அனைத்துக்குமாக நடவடிக்கைகள் அவர்கள் மேற்கொள்வார்கள். விசாரணைகளும் அதில் நடக்கும். அதே போல் அந்த சந்தேக நபர்களை கைது செல்வதற்கு அதே போலத்தான் அவ்வாறான அந்த பகிர்ந்தளிக்கப்படுகின்ற படங்களை அதிலிருந்து அந்த ஆன்லைன் மூலமாக இருக்கின்ற அந்த அனைத்து வலைத்தளங்களிலும் இருந்து அகற்றுவது, அது போன்ற எல்லா விடயங்களும் அதனூடாக நடக்கும். ஆகவே உங்களுடைய முறைப்பாடு கட்டாயம் தேவை. அது இல்லாவிட்டால், நீங்கள் அது ஒளிமறைவாக இருந்தால், நீங்கள் உங்களுடைய உயிரை மாய்த்து கொண்டால் அல்லது நீங்கள் யார் இந்த சந்தேக நபர் என்றதை வெளிப்படுத்தாவிட்டால் உங்களை போலவே ஏனையவர்களுக்கும் இதில் அந்த பாதிப்பும் அச்சுறுத்தலும் ஏற்படும். எனவே தான் நாங்கள் சொல்கின்றோம், உடனடியாக கிட்டடியில் இருக்கின்ற உங்களுடைய போலீஸ் நிலையத்துக்கு வந்து முறைப்பாடுகளை செய்யுங்கள். உடனடியாக துரிதமான விசாரணைகள் நடைபெறும். அதே போல நாங்கள் சொல்கின்றோம், இந்த ஏற்படுகின்ற எல்லா விடயங்களிலுமே நாங்கள் இந்த படங்கள் அந்த வலைத்தளங்கள் பார்த்து சொன்னால் வாட்ஸ்அப் மூலமாக இருக்கலாம், டெலிகிராம் மூலமாக இருக்கலாம், இது சட்டத்தின் முன் வந்து அது ஒரு குற்றமாக அறிமுகப்படுத்தி அந்த ஆன்லைன் சேஃப்டி ஆக்ட், இதற்கு பிறகு அந்த வாரான ஒரு பெண்ணுடைய, யுவதியுடைய, சிறுவருடைய படங்களை பரிமாற முடியாது, பகிர்ந்து கொள்ள முடியாது என்ற உறுதிப்பாட்டுக்காக சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு இந்த நாளைகளை, வேலை திட்டங்களை நாங்கள் செய்து கொண்டு போகின்றோம். ஆகவே அதில் ஒரு விடயம்தான், இப்போதே இருக்கின்ற எங்களுடைய தலைமுறை, அதாவது பெற்றோர்களாகிய நீங்கள் அனைவருமே தங்களுடைய சிறார்கள் அல்லது தங்களுடைய சிறுமிகள் முக்கியமாக பயன்படுத்துகின்ற கையடக்க தொலைபேசிகளை பற்றியான விழிப்புணர்வு, தொழில்நுட்ப அறிவு உங்களுக்கும் ஓரளவு இருக்க வேண்டும், பெற்றோர்களுக்கும் இருக்க வேண்டும். உண்மையிலே பார்த்தோம்னா நான் எடுத்தாலும் அப்படித்தான், எங்களுடைய சிறார்களுக்கு உள்ள தொழில்நுட்ப அறிவு அல்லது இந்த கையடக்க தொலைபேசிகளின் பாவனையில் உள்ள அறிவு எங்களுக்கு அதே அளவு இருப்பதில்லை. ஆனால் ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் வருவதாக இருந்தால், எவ்வாறான இக்கட்டான சூழலில் அவர்கள் முகம் கொடுப்பதாக இருந்தால், உங்களுக்கிடம் வந்து இவ்வாறான நிலைமையொன்று இருக்கின்றது என்பதை மனம் திறந்து பேசுவதற்கான சூழல் உண்டு. வீட்டு சூழலிலும் இருப்பதும் கட்டாயம். இல்லாவிட்டால் தனித்து விடுவார்கள் இந்த சிறார்கள், பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து விடுவார்கள். அதே போல இவ்வாறான இந்த
தந்திரோபாயங்களுக்கு குழந்தைகளை சிறார்களை தள்ளிவிடுபவர்களுடைய உபாயங்களுக்கு இவர்கள் சிக்கல்பட்டு உயிரை மாய்த்து கொள்ளும் சந்தர்ப்பங்களும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். எனவே இந்த திறந்த மனதுடன் பேசுவதற்கு, அதே போல மன அழுத்தம் ஏற்படும் போது ஆலோசனை வழங்குவதற்கு இந்த 1938 இலக்கம் ஊடாக உங்களுடைய பிரச்சனைகளை கலந்து ஆலோசித்துக் கொள்வதற்கு கிட்டடியில் இருக்கின்ற அண்மையில் இருக்கின்ற பிரதேச செயலக பிரிவுகளில் மனநல ஆலோசனை உத்தியோகஸ்தர்களும் இருக்கின்றார்கள். அவர்களை நாடி செல்லுங்கள், அவர்கள் உங்களுக்கு தேவையான உதவிகளும் வழங்குவார்கள் என்றதையும் நான் கூறுகின்றேன். இந்த மனநல ஆலோசனைக்கு தேவைப்படுகின்ற உதவிகளை வழங்குவதற்கு அவர்கள் தேவைப்படுகின்ற வகையில் ரகசியமாக உங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளும் வழங்குவார்கள். ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் உங்கள் எங்களுடைய அமைச்சின் பொது சேவை அந்த பொது தொலைபேசி இலக்கத்தின் ஊடாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இது என்னுடைய வேண்டுகோள். எந்த ஒரு காரணம் கொண்டும் இவ்வாறான நிலைக்கு தள்ளப்படுகின்றது, ஆபாச படங்கள் பகிர்ந்தளிக்கப்படுகின்றது, பிரசுரிக்கப்படுகின்றது என்ற ஒரு சிறுவருக்கு அவ்வாறான சம்பவத்துக்கு முகம் கொடுத்தால் ஏனைய சுற்றுச்சூழலில் இருக்கின்றவர்கள் அனைவருமே அவர்களை இழிவுபடுத்தி பேச வேண்டாம். அவர்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு நீங்கள் அனைவருமே சமூகமாக ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும். இவ்வாறான சம்பவங்களிலிருந்து எங்களுடைய குழந்தைகளை, சிறுவர்களை, பெண்களை பாதுகாக்க வேண்டும் என்றதையும் நான் கூறுகின்றேன். மிக்க நன்றி கௌரவ அமைச்சர் அவர்களே. உங்களுடைய வேலைப்பளவுக்கு மத்தியிலும் எதிர்வருகின்ற மகளிர் தினம் தொடர்பான விசேட இந்த கலந்துரையாடலுக்காக கலையத்துக்கு வந்தமைக்காக நாங்கள் உளமார்ந்த நன்றிகளை தேசிய அலைவசன் ரீதியிலே தெரிவிக்கின்றோம். நன்றி. நன்றி. இந்த தினம் நம்மோடு இந்த சிறப்பு கலந்துரையாடல் பகுதியில் இணைந்து கொண்டவர் மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சின் கௌரவ அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் அம்மையாருக்கு உளமார்ந்த நன்றிகளை தெரிவித்து நாங்கள் விடைபெறுகின்றோம். இந்த அளவோடு இன்றைய செவ்வாய்க்கிழமை வடக்கு நேத்திரா நிகழ்ச்சியானது நிறைவு செய்யப்படுகின்றது. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட உறவுகள் உங்கள் அனைவருக்கும் நன்றி. நிகழ்ச்சிக்கான மேக்கப், கேமரா, டெக்னிக்கல் மற்றும் செட் உதவிகளை புரிந்த அனைத்து உத்தியோகஸ்தர்களுக்கும், டெக்னிக்கல் உத்தியோகஸ்தர்கள் நன்றிகளை கூறி இந்த நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கோணேஸ்வரனோடு மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். விடைபெறும் நான் மைக்கேல் மரி ஜெயமன். நன்றி.